வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். காலையிலேயே பசங்களெல்லாம் ஸ்கூலில் அனுப்பிட்டு இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் தான் போகிறேன். ஏன் விருத்தாச்சலம் போகிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோஸில் வந்து நான் ஏன் போகிறோம், என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா அப்டேட்டும் வரும். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். இப்போ காலையிலே இப்போ கிளம்பிட்டேன், வண்டி எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து அம்மாவை கூட்டிகிட்டு தான் நான் இப்போ வந்து ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கேன். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. அவங்க வந்து ஒரு மாடு ஒன்று வச்சுருக்குறாங்க, கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது. அந்த மாடை வந்து காலையில் கொண்டு போய் கட்டிட்டு ஈவினிங்காக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பால் கறக்கிறது, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து அம்மாவை தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு வரப்பில். அவங்க அந்த வரப்புலேருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முதுகெலும்பில் ஏதோ ஒரு ஃப்ராக்சர் மாதிரி அவங்களுக்கு வலிச்சிட்டே இருக்குது. கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வா, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வாங்கம்மான்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம். டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் டோக்கன் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். மெயின் ரோட்லேருந்து இப்போ நான் விருத்தாச்சலம் போகிறேன். நமக்கு பேக் சைடில் தான் சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி நமக்கு பேக் சைடில் போகணும். இப்போ நான் ஆப்போசிட் சைடில் நான் விருத்தாச்சலம் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் கொடுத்துருக்கேன் விருத்தாச்சலத்துக்கு நான் எதுக்கு போயிருக்கேன்னு. தர்ஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்கேன், மளிகை ஜாமான் வாங்க போயிருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்திருக்கும், நீங்கள் உள்ளார செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருத்தாச்சலத்தில் எங்கெங்கெல்லாம் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து விருத்தாச்சலம் சிட்டி என்ட்ரன்ஸில் வந்துட்டேன். பொன்னேரியை தாண்டி இப்போ பூதாம்பூர் வந்து இப்போ கமிட்டிக்கு வந்திருக்கேன். கமிட்டிலேருந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து டோக்கன் போட்டு அம்மாவுக்கு பிபி ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அம்மாவை அங்கே விட்டுட்டு டோக்கன் வச்சுட்டு இருங்க, நான் ஒரு சின்ன ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மொபைல் ஷாப்புக்கு வந்திருந்தேன். மொபைல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அம்மா செல்லுக்கு ஒரு பேக் கவரும் இன்னொரு மொபைலுக்கு ஒரு பேட்டரியும் போடுறதுக்காக இந்த ஷாப்புக்கு வந்திருந்தேன். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்திலே ஒரு ஹோல்சேல் மொபைல் கடை தான் நான் சொல்லுவேன். இதில் எல்லா பார்ட்ஸும் வந்து நமக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஸோ நான் எப்பயுமே இந்த கடையில் தான் நம்ம மொபைலுக்கு அக்சசரிஸ் எல்லாமே இந்த மொபைலில் தான் நான் வாங்கிப்பேன். ஸோ அங்கேருந்து இப்போ வாங்கிட்டு உடனே அம்மா கிட்டே வந்துட்டேன். டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா 23 கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எழுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் மேலே வந்திருக்கோம். எலும்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து எக்ஸ்ரே எடுக்க வந்திருந்தோம். இப்போ பிரிண்ட் அவுட் வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த எக்ஸ்ரேவுக்கு நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் எக்ஸ்ரே நாங்கள் வந்து இங்கே எடுக்கிறோம். இப்போ ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் தான் போயிட்டு எடுக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனிங்லாம் கிடையாது, ஒன்லி எக்ஸ்ரே செக்ஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இப்போ டாக்டர்கிட்டலாம் காமிச்சு செக்அப் பண்ணி அம்மாவுக்கு எந்த இடத்துல அடிப்படுதோ அந்த இடத்துல பேண்டேஜ் ஒட்டி விட்டுட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எலும்பில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, சத பகுதி தான் வீங்கி போயிருக்கு, அது கூடிய ஒரு 15 டேஸில் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதோட அங்கேருந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் வந்து பாலக்கரையில் இருக்கிற அம்மன் மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். அக்காவும் பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டாங்க, அவங்களும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. நானும் அக்காவும் சேர்ந்து அம்மாவை காமிச்சிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் ஃபுட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அக்கா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். அதனால் நார்மல் சாப்பாடே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது உள்ளே வந்திருந்தோம். இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது கூட்டம்லாம் நிறையா இருக்குது. நல்ல ஓடிட்டு நல்ல ரன்னிங்கில் இருக்கிற கடை தான். நான் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற கடைலாம் கிடையாது. அக்கா அம்மாவும் பார்த்தீங்கன்னா பரோட்டா வாங்கிட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு குஸ்கா வாங்கிக்கிட்டேன். அங்கேருந்து இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் பார்சல், பசங்களுக்கு பரோட்டானா பிடிக்கும், அதனால் பசங்களுக்கு பரோட்டாலாம் வாங்கிட்டு பாலக்கரையில் இப்போ நாங்கள் வந்து அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. நான் அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இப்போ வந்து எல்லாமே அக்கா வண்டிக்கு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அவங்க எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதுதான் எங்கள் ஊர் பாலக்கரைங்க, விருத்தாச்சலம் பாலக்கரை. இப்போ என்னோடய வண்டி ரோட்டுக்கு அந்தாண்ட நிற்கிது. இப்போ அம்மாவுடைய ரிலேட்டிவ் யாரோ வந்திருந்தாங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. சரி பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்தாண்ட நான் வந்துட்டேன், அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு வாங்கணும், மல்லாட்டை புண்ணாக்கு இல்லைன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம மெல்லு இருக்கும் பாருங்கள், தேங்காய் ஆடுற இடம், மிளகாத்தூள் அரைக்கிற இடம், அந்த மெல்லுக்கு இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு இப்போ புண்ணாக்கோட ரேட்லாம் கேட்கும்போது 1 கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா சொன்னாங்க புண்ணாக்கு. அப்போ 20 கிலோ கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினோம். அதில் என்ன சொன்னாங்கன்னா 2 புண்ணாக்கு கலந்துருக்கு, மல்லாட்டையும் இருக்குது தேங்காயும் இருக்குது கலந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு 30 ரூபா கிலோமா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க போன டைம் உங்ககிட்ட தான் 25 ரூபா கிலோவுக்கு வாங்கினேன், இப்போ நீங்கள் என்ன 30 ரூபா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைம்மா 2 கலந்து இருக்கிறதுனால 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட கேட்டிருக்கோம். அவங்க பார்க்குறாங்க, நாங்கள் கேட்டது 20 கிலோ, பட் 20 கிலோ கிடைக்கல, அவங்கக்கிட்ட இருந்தது 18 கிலோ தான் இருந்துச்சு. சரி ஓகே இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லிட்டு 18 கிலோ அங்கேருந்து இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வச்சா தான் அது பால் வந்து கொஞ்சம் கறக்கும்.
மாட்டுக்கு வந்து சத்தானது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, புல்லு, கஞ்சி, ஸோ இந்த மாதிரி கொடுத்து தான் வந்து பால் கொஞ்சம் கறக்கிறதுக்கு கன்றுக்குட்டிக்கு மாட்டுக்கும் தீவனமாக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அங்கேருந்து புண்ணாக்கெலாம் இப்போ நாங்கள் வாங்கிட்டு திரும்பி வண்டியில் கொண்டு வந்து வச்சு இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து இப்போ தூக்கி அந்த மூட்டையை போட்டாச்சு. 18 கிலோ இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போடணும். வண்டியில் வந்து பெட்ரோல் கிடையாது. கம்மாபுரம் போயிட்டு தான் பெட்ரோல். நான் எப்பயுமே பாரத் பெட்ரோல் பங்கில் தான் போடுவேன். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இங்கே வந்து பெட்ரோல் போட்டுட்டு இங்கேருந்து இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்குது என்னோடய ட்ராவல் எல்லாமே. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன் என்னுடைய ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே. ஸோ அங்கே பெட்ரோல் பங்கில் வந்து நான் பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து இப்போ நான் வீட்டுக்கு வந்து இப்போ போகிறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் போயிட்டு அம்மாவை விட்டுட்டு மாத்திரைலாம் கொடுத்துருந்தாங்க. இந்தந்த வேலைக்கு இப்படி மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு என்னோடய வீட்டுக்கு நான் வந்து ஈவினிங் வந்துட்டேன். பசங்க வரத்துக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு போயிடணும். இல்லைனா வீடு நான் வந்து க்ளோஸில் தான் இருக்கும், ஓப்பனில் இருக்காது. அதனால் சீக்கிரம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் விட்டுட்டு பசங்களுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தேன். பாருங்கள், வாஷிங் மிஷின் மேலே பரோட்டா வச்சுருக்கேன். இப்போ ஈவினிங் பசங்களும் வந்துடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.